மாரநேர் நம்பி. சுவாமி நமஸ்காரம். அடியேன். என்ன செடிகளை நடும் கைங்கரியமா? மாங்கன்றை நட்டாகிவிட்டது போலிருக்கிறது. இது என்ன திருத்துழாய் செடியா? ஆமாம் சுவாமி, நம் ஆச்சாரியர் அடிக்கடி குறிப்பிடுவாரே, துளசி செடியிலும் மாவிலையிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று. அதனால்தான் மிகுந்த விருப்பத்தோடு இப்பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆச்சாரியருடைய அடியொற்றி ஆவீர் நீர். சாதாரணமாக நல்ல விஷயங்களை ஒருவர் சொல்லும் போது இந்த செவிகளில் வாங்கி மறுசெவியில் வெளிவிட்டு விடுபவர்கள்தான் அதிகம். அதில் நீர் விதிவிலக்கு. ஆச்சாரியர் சொல்வதை மனதில் தேக்கி அதை செயலிலும் வெளிப்படுத்தி விடுவீர். நீர் செய்வது மிகவும் புண்ணிய காரியம். பகவானுக்கு மிகவும் பிரியமானது இந்த துளசியாகிய திருத்துழாய் பத்திரம், அதாவது இலைகள். இதன் மருத்துவ குணமோ அபாரமானது. நோய் தொற்று ஏற்படாமல் காப்பதில் தலையாயது. மனதையும் தூய்மைப்படுத்தி பக்தியை மேலோங்க செய்கிறது. மாவிலையின் நுனியில்தான் மகாலட்சுமியின் வாசம். அதனால்தான் மந்திரபூர்வமாக மாவிலையின் நுனியில் ஜலத்தை நம் தலையில் சேர்க்கிறார்கள். அதேபோல் வெற்றிலையின் முன்பக்கமும் லட்சுமி வசிக்கும் பகுதி. இதில் ஒரு விஷயத்தை கவனித்தீரா? சாதாரணமாக குழந்தைகளை தாய்தான் பிரியமாய் வளர்ப்பாள். அனைவருக்கும் தாயாய் விளங்கும் மகாலட்சுமி உரையும் இச்செடிகளை மாரநேர் நம்பி வளர்க்கிறார். தாயை வளர்க்கும் தனையன் இவரோ? மிகவும் வித்தியாசமான சிந்தனை தெய்வவாரி சுவாமி. இருப்பினும் பொருள் வாய்ந்தது. சரி தெய்வவாரி சுவாமிகளே, இவர் பணிக்கு நாம் இடையூறு செய்ய வேண்டாம். வாரும், கோயிலினுள் செல்வோம். மாரநேர் நம்பிகளே, உம் சேவை தொடரட்டும். ஆகட்டும் சுவாமி. வாரும். திருக்கோஷ்டி நம்பி, நீங்கள் இருவருமே ஒரு விஷயத்தை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொதுநலச் சேவை என்பது நம் மனதில் சரியான முறையில் ஊன்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். பழிகளைக் கண்டு அஞ்சாமல், பாவ புண்ணிய பலன்களை கருத்தில் கொள்ளாமல் நற்காரியங்களை ஆற்றுவது நம் கடமை என்று சேவை செய்வதுதான் இப்பிறப்பிற்கும் இவ்வுடலை பெற்றதற்கும் உண்மையான பலன், பயன் எல்லாம். ஆனால் பல பேருக்கு அடடா பக்தி சேவையா, அவ்வளவுதான், குடும்பப்பற்றே போய்விடும், எதிலுமே நாட்டம் இருக்காது, மொத்தத்தில் இப்படி பக்தி சேவை செய்பவன் நிச்சயம் அனைத்தையும் துறந்து விடுவான், சந்நியாசியாக போய்விடுவான் என்ற உணர்வு இருக்கிறது. எனவே அவர்களும் பக்தி சேவையிலிருந்து விலகி தம்மை சேர்ந்தவர்களையும் அதிலிருந்து விலக்கி தூர அழைத்துச் செல்ல சித்தமாக இருக்கிறார்கள். இது போன்ற நிலைப்பாடு பலதரப்பட்ட சமூகத்திலும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை சுவாமி. நல்ல வேளை, எங்கள் குடும்பங்களில் அது போன்ற தடைகள் இல்லை. சத்சங்கத்தின் மகத்துவத்தாலும் இருக்கலாம் அல்லவா? ஆனால் சத்சங்கத்தின் சாரமான பலன் பலருக்கு புரிவதில்லையே. தப்பான அபிப்பிராயம் அல்லவா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை எதிர்கொள்ளும் சாமர்த்தியமும் சாதுரியமாக அவர்களை திருத்தி பணிகொள்ளும் பக்குவமும் நமக்கு இருக்க வேண்டும். இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் தருணமோ அல்லது சந்தர்ப்பமோ எப்போது வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை மிக முக்கியம். பாருங்கள், மகன் சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுகிறான், தகப்பனாரோ அதற்கு தடை போடுகிறார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவருக்கு இருவிதமான எண்ணப்பாடுகள். இதை என்னவென்று சொல்வது? பக்தி சேவையின் உண்மையான பலன் பலருக்கு புரியவில்லை என்றுதானே அர்த்தம். அடியேன் சொன்ன அனைத்தையும் நினைவில் கொண்டு செயலாற்றுங்கள். முக்கியமாக நம் போன்றவர்களிடத்தில் மடத்தைச் சேர்ந்தவர்கள் யாரையும் கெடுக்க முயற்சி செய்யவில்லை. அனைவருக்கும் பரஸ்பரம் அன்போடு சேவை செய்து எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகும்படி செய்வதுதான் மடத்தின் தலையாய கடமை என்று புரிய வையுங்கள். உத்தரவு சுவாமி. சரி.